சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மதிய வணக்கம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவருமே ஆண்டாளுடைய அளவற்ற கருணையால் நலமாக இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தாயார் ஆண்டாளையும் அரங்கநாதனையும் அதற்காக பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து 2 வீடியோ நான் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி போட்டுட்டு இருந்தேன். இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த கோயிலுடைய ஓய்வு பெற்ற ஊழியரான திரு பட்டை முரளி என்பவர். இந்த பட்டை முரளி என்பவர் இந்த கோயிலில் இதுவரைக்கும் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை பார்த்தவர். ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனாலும் கூட சில பேரினுடைய தூண்டுதலின் பேரில், சில பேரினுடைய செல்வாக்கினுடைய பேரில் இன்னும் இந்த கோயிலிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். வலம் வருவது தப்பில்லை, அது எந்த விதத்திலையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட இவருடைய சிறிது அளவு கூட இவருடைய கைங்கரியம் இல்லாத பகுதியிலும் கூட இவருடைய தலையீடு மிகப்பெரிய அளவிலே நடந்து வருவது வேதனைக்குரியது. இதை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த கோயிலுடைய ஜேசி, உள்துறையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஏசி, இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இன்னும் வியப்பிலும் வியப்பு. ஏன் அதே பதவிக்கு வேற ஆளை போட முடியாதா? இல்லை எங்க கோயிலுடைய ஸ்தலத்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? ஸ்தலத்தார்கள் இல்லையா? இல்லை வேற ஆளே இல்லையா? இவர் இன்னும் கையில வைத்து கொண்டிருந்து இவரை வைத்து சில பேரினுடைய ஆட்டம் அங்கே நடப்பது என்ன? வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்குள்ள இவர் அந்த இடத்துல இருந்து திருக்கோயிலுடைய ஜேசி அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் வெளியேற்ற வேண்டும். அந்த பதவிக்கு நீங்க யாராலும் போடுங்க, அது ஒரு பொறுப்பு. ஏன் நீங்க என்ன பதவி போடாமே இருக்கீங்க? அந்த பதவிக்கு அவரை சம்பளத்துக்கு எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி வேற ஆளை போட வேண்டாமா? அவர்கிட்ட கொடுங்க பொறுப்பு. ஸ்தலத்தார்கள் இருக்காங்க, ஸ்தலத்தார்கள்ட்ட கொடுங்க பொறுப்பு. அதை மீறி நீங்க இவர் அந்த பட்டை முரளி என்பவரிடத்துல மேலும் மேலும் கொடுத்து திருக்கோவிலை நாசம் ஒரு பொழுதும் விஸ்வ இந்து பரிஷத் அனுமதிக்காது. தெளிவாக தெரிந்து கொள்ளும், அனுமதிக்காது. தயவு செய்து எங்களை போராட தூண்டாதீங்க. திருக்கோயில் போராட்ட களம் அல்ல. திருக்கோயில் வழிபாட்டுக்குண்டான இடம், திருக்கோயில் அமைதிக்குண்டான இடம், திருக்கோயில் போற்றுதலுக்குண்டான இடம். ஆகையினால அது வெறும் கட்டிடம் இல்லை, இஷ்டத்துக்கு நம்ம இது பண்றது. அவருடைய பேச்சை கேட்டு சில பேர் செயல்பட்டு இன்னும் கோயிலினுடைய நிலைமையை மோசமாக்கி கொண்டு இருக்காங்க. அது நல்லதுக்கு இல்லை. தயவுசெய்து இணை ஆணையர் அவர்களே, பட்டை முரளி என்பவர் உடனடியாக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். அவருக்கு வயசும் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. அவருக்கு வயசு ஆயிடுத்து. அந்த பதவிக்கு வேற ஆள் கொண்டு வரணும். இல்லை ஸ்தலத்தார்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைங்க. அவங்கவுங்க கைங்கரிய ஊழியம் இருக்குது, இல்லை யார் ஊழியமோ அவர்கள்கிட்ட அதை ஒப்படைங்க. இல்லை அந்த பதவிக்கு வேற ஆளை போடுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. அதை தவிர்த்து தயவு செய்து அவரை வைத்தே நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் செய்யும் பொழுது விஸ்வ இந்து பரிஷத் உள்ளே நின்று போராடும். ஒரு பொழுதும் அவரை வைத்து செய்ய அனுமதிக்க முடியாது. அவருக்கு தெரியவும் தெரியாது விஷயம்தான். ஏன் சொல்றோம்? அந்த பட்டை முரளி என்பவருக்கு சம்பந்தமான ஒரு விஷயமும் அது தெரியாது. தெரியாத ஆளை கொண்டு யாருடைய நிர்பந்தத்தின் காரணமாகவும் நீங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது என்பதை கூறி, இதற்கு முன்னதாக எப்படி நம்முடைய ராமானுஜர் சன்னதியில் உடையவர் ராமானுஜாரிய வர்த்ததாம் அபிவர்த்ததாம், எப்படி ராமானுஜர் நம்ம டெய்லி சாத்துமுறை பாசுரத்தில் சொல்றோமோ, அந்த ராமானுஜர் எத்தனை இந்துக்களையும் முன்னிணைக்க பாடுபட்டார். அதே போல உடையவர் சன்னதியில 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி, யார் யாரெல்லாம் மனப்பாடமாக சேவிக்க முடியுமோ அத்தனை பேரை வைத்து நீங்க போடணும். ஏன்னா நீங்க இணையானர் அவர்களே, அது போஸ்டிங்க்கு உண்டான ஆர்டர். அப்படிதான் இப்ப இருக்கக்கூடியவர் அப்படிதான் இருக்கிறார். அதனால உடனடியாக இதற்கு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று பத்திரிகையில நீங்கள் விளம்பரம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் தீர்ப்பு வாங்க மாட்டமே இல்லை. அதனால தயவுசெய்து தாமதமாக்காதீங்க. நாங்கள் திருக்கோயிலுக்கு எதிராகவோ இல்லை குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவோ இல்லை, திருக்கோயிலுடைய நலனுக்காகவே பேசி கொண்டிருக்கிறேன் நான். அதனால இந்த பட்டை முரளி என்பவர் உடனடியாக அந்த பணியில இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். வேறு நபர் அதில் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஜெய் ஜெய் ராமானுஜா. தாயார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ அரங்கநாதர் திருவடிகளே சரணம்.